அந்த காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒரு நாளும் அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் செய்வார். ஒரு நாளும் அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல. யாக்கோபை பார்த்து சொன்னதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில கர்த்தர் அவர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவார். கண்டிப்பாக இந்த ஆன்லைன் நிகழ்ச்சி என்பது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அநேகருடைய இருக்கிற பயம், கலக்கம், திகிலை மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதில் மாற்றம் இல்லை. எல்லாரும் சொல்ற வார்த்தை, கர்த்தர் இருக்கிறார் பாஸ்டர், நான் பயங்கரமான ஒரு கலக்கத்துல இருந்தேன், சோர்வுல இருந்தேன், நான் கர்த்தர் மூலியமாய் வார்த்தைகளை கொடுத்தார் என்று அவர்கள் சந்தோஷமாய் சொல்லும் போது கண்டிப்பாக நாம் செய்கிற ஊழியங்கள் ஒரு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. எதுவும் விருதாவாய் போகவில்லை என்ற நிச்சயத்தோடு கூட அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாய் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நாம் கீழ்ப்படிந்து மிகவும் கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதை புரிந்து கொண்டு அதை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போல இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பா, 100 பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களை முதன்மையாக வைக்க விரும்புகிறார். வாழ்க்கையில நீங்கள் வாளாகாமல் நீங்கள் கீழாகாமல் மேலாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சில ஆசீர்வாத வசனங்களை நாம் படித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தலை சிறந்த பிள்ளைகளாய் குடும்பத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, சமுதாயத்தை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் அவர் உறுதிப்படுத்துவார். வேதம் சொல்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும்போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று வார்த்தை சொல்கிறது. கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை, வானமும் பூமியும் கர்த்தருடையது அன்றி வேற ஒன்றும் யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிற நீங்களும் நானும் அவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது, இதை செய் என்றால் செய்யணும், செய்யாதே என்றால் செய்யக்கூடாது. இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. ஆண்டவர் எதை செய்ய சொல்கிறாரோ, எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது கண்டிப்பா உங்களை தேடி வரும், உயர்வு உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றம் இல்லை. வேதம் சொல்கிறது 3வது வசனம், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படி இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை தேடி வரும். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. ஆபிரகாம் போகிற இடங்களில் எல்லாம் அவர் ஆசீர்வாதமாய் இருந்தார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாய். வேதத்தின் வார்த்தைக்கு, கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை வியாதியின் சூழ்நிலையில் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். வாட் எவர், எந்த சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருந்தால்